வான் எல்லையை மூடியதால் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு மேலும் குறைந்திருக்கிறது. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நிம்மதி பெருமூச்சு விட சர்வதேச நிதியம் நிதி உதவி வழங்கி வருகிறது. சென்ற மார்ச் மாதத்தில் கூட சர்வதேச நிதியம் $2 பில்லியன் அந்நாட்டிற்கு வழங்கியது. இந்த சூழலில் பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் நிறுத்தம், இறக்குமதிக்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்தியா விதித்தது. இதற்கு எதிர்வினையாற்றுவதாக நினைத்துக் கொண்டு பாகிஸ்தான் தன் வான் எல்லையை மூடியதாக அறிவித்தது. இது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் சுற்றிச் செல்லும் நிலையை ஏற்படுத்தினாலும் பாகிஸ்தானுக்கும் வான் எல்லை பகிர்வு கட்டணத்தை வசூலிக்க முடியாமல் போகும் சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் வான் எல்லையை இந்திய விமானங்கள் பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் மற்ற பல நாடுகளின் விமான நிறுவனங்களும் அந்நாட்டின் வான் எல்லையை கடந்து செல்ல விரும்பவில்லை என தெரிகிறது. புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த 2019ஆம் ஆண்டில் கூட பாகிஸ்தான் தன் வான் எல்லையை மூடுவதாக அறிவித்த போது அந்நாட்டிற்கு $100 பில்லியன் இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தன் வான் எல்லையை பாகிஸ்தான் மூடியதால் வான் எல்லை பகிர்வு கட்டண வருவாய் இழப்பு கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது விமான போக்குவரத்து நிறுவனங்கள் வழங்கி வந்த வான் பகிர்வு கட்டணம் பாகிஸ்தானுக்கு கிடைக்காமல் போகும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவும் அந்நாட்டின் அந்நிய செலாவணி வேகமாக குறையும் சூழலை உருவாக்கியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.